வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் வீரா February 3 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எந்த அளவுக்கு லைக்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புது வீடியோ போடுறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்கங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்கள் பார்த்து என்டர்டெயின்மெண்ட் ஆகலாம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம வீரா வந்துட்டு மாறன் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சதோட நம்ம வீராவுக்கு மாறன் மேலே சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிக்குது. ஆல்ரெடி நம்ம வீரா மாறனை காதலிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மாறன் தான் சொந்த அண்ணனையே ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது மாறன் முகத்திலேயே முழிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ மாறன் மேலே எப்போ தப்பு இல்லை அப்படின்னு வீராவுக்கு தெரிஞ்சிச்சோ அப்பையிலேருந்தே நம்ம வீரா மாறனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படின்னா, நம்ம மாறன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு, அவர் பக்கத்துலேயே போயிட்டு மாறா இனிமே நான் ஒன்று என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுத்து பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம மாறனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம வீரா வந்துட்டு ஒரு பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு? அப்போ வீரா சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்ததோட மாறன் நினைக்கிறாரு, என்ன இது ஒரு மாற்றமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு. வீரா நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபி போட்டு கொண்டாந்து மாறனுக்கு கொடுக்குறாங்க. மாறன் அந்த காஃபியை வாங்கிட்டு, என்னடி புதுசாக நடிக்க ஆரம்பிக்கிற, என்ன நடக்குது, யாராவது நம்ம மேலே சந்தேகப்பட்டாங்களா அப்படின்னு வீரா சொல்கிறாங்க, ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட டீலிங் என்ன, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், வெளியில் போனாதான் நம்ம 2 பேருமே ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு. நான் சரியான பிளானில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கேட்குறாங்க. இது கேட்டதோட மாறன் நேராக வீராவை பார்த்து, ஏய் நீ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது, அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஏடு நீ தானே எப்போ பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவ, இந்த வாட்டி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், நீ என்ன கேடித்தனம் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா நேராக மாறனை பார்த்து, இங்கே பாரு, நான் எதுவுமே நடிக்கவே இல்லை, ஆரம்பத்தில் நம்மளோட டீலிங் என்ன அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நேராக கிச்சனுக்குள்ளே போக, அதே நேரத்தில் நம்ம வள்ளி நேராக வீராவை பார்த்து, வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, வீரா நேராக வள்ளிக்கிட்ட, அம்மா நான் மாறன் கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறத பார்த்துட்டு மாறனால் நம்பவே முடியலை, மாறன் என்ன நினைக்கிறான்னா நான் ஏதோ மறுபடியும் நடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வீரா இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் மாறன் கிட்ட இந்த உண்மையை சொல்கிறேன், உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு, அதனால மாறனும் கண்டிப்பாக அமைதி ஆவான் அப்படின்னு. அப்போ வீரா நேராக வள்ளியை பார்த்து, வள்ளியம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ரொம்ப கோவப்படுவான் மாறன், எனக்கு தெரியும், மாறன் உங்ககிட்ட கண்டிப்பாக சத்தியம் வாங்கியிருப்பான் அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்க அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மாறன் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூட சண்டை போடுவான், அதனால நீங்கள் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன் வள்ளியம்மா அப்படின்னு. அப்போ வள்ளி நேராக வீரா கிட்ட, அப்போ மாறனை மறுபடியும் வந்துட்டு உன் வலையில் சிக்க வைக்க போகிற அதானே அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு. அப்போ வள்ளி சிரிக்கிறாங்க, இங்கே பாரு, மாறனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இத்தனை நாளும் நான் அதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, சொல்லுங்க வள்ளியம்மா அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி வந்துட்டு நேராக வீரா கிட்ட, இங்கே பாரு, ராகவனுக்கு பால் பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும், அதை காலையிலே செஞ்சு கொடுத்தா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவான் தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, அவ்வளோதானே வள்ளியம்மா, நான் ரெடி பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, வீரா நான் சூப்பராக ரெடி பண்ணுவேன், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதை கொண்டு போய் நீ மாறன்ட்ட கொடு அப்படின்னு. ஆனால் வீரா சொல்கிறாங்க, இல்லை வள்ளியம்மா எனக்கும் செய்ய தெரியும், அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளியும், சரி வீரா நல்லா டேஸ்ட்டாக ரெடி பண்ணு அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவும்,
மாறனுக்கு தானே நான் செம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே சமைக்க போகிறாங்க. அப்போ நம்ம கண்மணி நேராக வீரா கிட்ட வந்துட்டு, ஹேய் என்னடி நடக்குது, மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. வீரா நேராக கண்மணியை பார்த்து, நடிக்க ஆரம்பிச்சிட்டானா, என்ன நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்கிறத கேளு, இந்த மாதிரி மறுபடியும் நடிக்காத அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, நான் மனசார மாறன் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க போகிறேன். தேவையில்லாமல் எங்களோட பிரச்சனையில் தலையிடாத அப்படின்னு. கண்மணி நேராக வீராவை பார்த்து, இங்கே பாரு, மாறனுக்கு என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், அதனால சொல்கிறத கேளு அப்படின்னு. ஆனால் வீரா சொல்கிறாங்க, மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை, அன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால நீ தேவையில்லாமல் இதில் தலையிடாத அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி வந்துட்டு டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ வீரா நேராக பால் பணியாரத்தை செஞ்சுட்டு வெளியில் வராங்க. மாறன் வந்துட்டு உட்கார்றாரு. அத்தை சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு. வள்ளி நேராக இங்கே உட்காந்துட்டு, டேய் நான் சமையக்கட்டு போகலடா அப்படின்னு. அப்போ மாறன் கேட்குறாரு, ஏன் அத்தை, அப்புறம் யார் எனக்கு சமைச்சு போடுறது, எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்போ வீரா இங்கேருந்து வந்துட்டு, உங்களுக்கு பிடிச்ச பால் பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்ததோட மாறன் எதிர்ச்சியாகி, எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி சொல்கிறாங்க, மாறா உனக்கு பிடிச்ச பால் பணியாரண்டா, இதில் நீ பங்கே போட மாட்டியல்ல, எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட வீரா ரொம்ப கவலைப்படுறாங்க. வள்ளி டக்குன்னு மாறன்ட்ட, டேய் மாறா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, மாறன் சொல்கிறாரு, எனக்கெல்லாம் எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வள்ளி நேராக வீரா கிட்ட, வீரா அவன் இப்படி கோபப்படுறான்னு கோச்சிக்காதம்மா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, பரவாயில்ல வள்ளியம்மா, நான் அவனை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, எனக்கு மாறனை பற்றி நல்லா தெரியும், அவன் என் கண்ணு முன்னாடி வளர்ந்தவன், அவன் இந்த பால் பணியாரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான், நீ வேணும்னா ஒளிஞ்சிருந்த பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா கேட்குறாங்க, என்ன வள்ளியம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வேணா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போயிட்டுருக்காரு. அப்போ நம்ம வள்ளி நேராக வீரா கிட்ட, வீரா இவன் தான் சாப்பிட்லன்னு சொல்கிறானே, கொண்டு போய் கிச்சனுக்குள்ளே மூடிட்டு நீ வாமா, மாடியில் துணிக்காய போட்டிருக்கோம் எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சரி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த டேபிளில் வச்சுட்டு வீராவும் நம்ம வள்ளியும் நேராக மாடிக்கு போகிற மாதிரி போகிறாங்க. அப்போ நம்ம மாறன் அது வரைக்கும் போனவர் டக்குன்னு திரும்புகிறாரு. திரும்பி அப்படியே நைஸாக வராரு. வந்துட்டு அங்கே யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு. வீராவும் வள்ளியம்மாவும் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ மாறன் நைஸாக அந்த பால் பணியாரத்தை எடுத்து, எப்பாடி உன்னை போய் நான் வேணான்னு சொல்லிட்டேனே, எவ்வளோ பெரிய பாவம், அதுவும் வீரா செஞ்சிருக்கா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம மாறன் யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்றாரு. அதே நேரத்தில் வள்ளி நேராக வீரா கிட்ட, பாத்தியா வீரா, நான் உன்கிட்ட சொன்னேன்னு அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, அது ஏன் வள்ளியம்மா இப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, உன்கிட்ட அவன் கோவமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், இதுலேருந்து உனக்கு பார்த்தா தெரியுதில்ல அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இந்த வர வள்ளியம்மா அப்படின்ட்டு நேராக மாறனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. மாறன் நேராக வீராவை பார்த்ததோட டக்குன்னு சட்டியை கீழே வச்சிடுறாரு. வாய் ஃபுல்லாக பால் பணியாரமாக இருக்குது. அப்போ வீரா நேராக மாறன்ட்ட என்ன அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம மாறன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. வாய்க்குள்ளே நிறையா இருக்கிறதுனால பேச முடியல. அப்போ வீரா சொல்கிறாங்க, நல்லா மென்று முழுங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு. அப்போ மாறன் வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம வீரா சிரிக்கிறாங்க. மாறன் நினைக்கிறாரு, சே இப்படி மானம் போயிட்டே அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம வீரா நினைக்கிறாங்க, இந்த மாறனுக்கு இன்னும் நம்ம மேலே லவ் இருக்குது, ஆனால் அதை வந்து வெளியில் காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி நேராக அந்த போலீஸை போய் பார்க்குறாங்க. அந்த போலீஸ் நேராக அன்பழகன் அவர் நேராக கண்மணியை பார்த்து, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கண்மணி கேட்குறாங்க, என்னாச்சு, அந்த ஸ்டே ஆர்டர் போட்டது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அந்த ஸ்டே ஆர்டர் போட்டுறது யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, அதை தானே உங்களை விசாரிக்க சொல்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அது வேறு யாரும் இல்லை, உன் தங்கச்சி வீரா அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்போ அவர் சொல்கிறாரு, உன் தங்கச்சி தான் ஸ்டே ஆட்டு போட்டிருக்கான்னு தெரியாமல் நான் வேற ரவுடிகளை வச்சு உன் தங்கச்சியை காலி பண்ண பார்த்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி அதிர்ச்சியாகி, ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்குள்ளேயும் அந்த மாறன் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி நேராக அவர்கிட்ட, இங்கே பாருங்க, இந்த கேஸை இப்படியே விட்டுருங்க, இதுக்கப்புறம் வேற ஏதாவது கிடைச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அன்பழகன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ சொன்னதுனால தான் நான் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணேன். நான் இதை கண்டிப்பாக சாதாரணமாக விட மாட்டேன். பெரிய ஆளுக்கிட்ட திட்டு வாங்கினது எனக்கு தான் தெரியும், அதனால மாறனை கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, கண்மணி நேராக அன்பழகனை பார்த்து, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விடுங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் விடமாட்டேன் கண்மணி, கண்டிப்பாக அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அப்போ கண்மணி வந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேராக வீராவை பார்த்து, ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, வீரா கேட்குறாங்க, ஏன் கண்மணி என்னாச்சு அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, நீ தான் என் பேரில் ஸ்டே ஆர்டர் போட்டியா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, ஐயோ அக்கா சூப்பராக கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அன்பழகன் கிட்ட சொன்னேன். அன்பழகன் உன்னை ஆட்டோவில் வச்சு காலி பண்ண பார்த்தாராம்ல, உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் ஆகலை, ஏன்னா என்னதான் மாறன் காப்பாற்றிட்டாருல அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி நேராக வீராவை பார்த்து, வீரா இதனால தான் வீரா நீ மாறனை ரொம்ப நம்புற, அவன் நல்லவனே கிடையாது, அவனை தயவு செஞ்சு நீ நம்பாதம்மா அப்படின்னு. ஆனால் வீரா நேராக கண்மணி கிட்ட, அக்கா இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், உன்னை இந்த வீட்டில் எதுக்காக கட்டி கொடுத்தாங்க, நீ இந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குடும்பத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் உன்னை பார்த்தா இந்த குடும்பத்தோட ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியல, இந்த குடும்பத்தை எப்படா அழிக்கிறது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுற. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கவலைப்படுவாங்க, உன்னை அப்படியாடி வளர்த்தாங்க அப்படின்னு. ஆனால் கண்மணி சொல்கிறாங்க, அண்ணனோட ரத்தம் இன்னும் என் கையில் இருக்கு வீரா, நான் கண்டிப்பாக அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு போலீஸ் வராரு. போலீஸை பார்த்ததோட நேராக வீரா அங்கே போயிட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, என்ன சுலபமாக அந்த மாறன் வந்துட்டு தப்பிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அவன் மேலே ஸ்டே ஆர்டர் போட்டுறது நீ தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவனை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் இனிமேல் நீ என்ன ட்ரை பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அப்போ வீரா நேராக அந்த போலீஸை பார்த்து, நீங்கள் தான் அந்த பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நீங்கள் இப்படி பண்ணதுக்கு மாறன் பதிலடி கொடுப்பான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதான் நல்லா ஸ்டேஷனில் வாங்கி கட்டுனானே, அப்புறம் என்ன அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதுக்கெல்லாம் மாறன் கண்டிப்பாக திருப்பி கொடுப்பான், உங்களோட வேலை மட்டும் இருக்கா இல்லை பறிபோக போகுதான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா வேலை இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அன்பழகன் சொல்கிறாரு, இது வரைக்கும் இந்த கேஸை நான் பர்சனலாக எடுக்கவே இல்லை, இனிமே இந்த கேஸை நான் பர்சனலாக எடுக்க போகிறேன், இனிமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த மாறன் நீங்கள் நிரபராதின்னு சொல்கிறீங்கல்ல, நடந்தது ஒரு கொலை தான், அந்த மாறன் தான் திட்டம் போட்டு பாண்டியனை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி நான் நிரூபிப்பேன், அந்த மாறனை மறுபடியும் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போயிட்டு காலி பண்ணுவேன் அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. இதை கேட்டதோட கண்மணி நேராக அவர்கிட்ட, ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, அவர் நேராக கண்மணி கிட்ட, இந்த விஷயம் எல்லாமே தெரியும், உனக்கு தெரிஞ்சு நீ அமைதியாக இருக்கியன்னா நீ சாதாரண ஆள் கிடையாது, இங்கே பாரு, நீங்கள் 2 பேருமே கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பழகன் கோவமாக சொல்கிறாரு. அப்போ வீரா டக்குன்னு நேராக அன்பழகனை பார்த்து, இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே மாறனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் யார் அப்படிங்கிறத காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ வீரா நேராக அவர்கிட்ட, இங்கே பாருங்க, மாறன் ரொம்ப நல்லவன், அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான், ஆனால் அவனை போயிட்டு நீங்கள் வந்து பழி போடுறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு காரணமே உன் அக்கா தான், மறுபடியும் அந்த மாறனை நான் ஜெயிலில் கொண்டு போய் வச்சு வெளுத்து வாங்க போகிறதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்ல, வீரா நேராக அன்பழகன் கிட்ட, உன்னால் மாறனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அன்பழகன் திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம வீரா நேராக கண்மணியை பார்த்து, பாத்தியா என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு, தேவையில்லாத பகையை இழுத்து வச்சிருக்க அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஏ வீரா, நீ மட்டும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தா இந்நேரம் அந்த மாறனுக்கு வந்து தண்டனை கிடச்சிருக்கும், அண்ணனை வந்துட்டு அப்படி பண்ணதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கிடச்சிருக்கும், நீ தேவையில்லாமல் இடையில வந்து பாத்தியா பிரச்சனையை எப்படி உண்டாக்கியிருக்க அப்படின்னு.
இதை கேட்டதோட வீரா நேரா கண்மணியை பார்த்து, ஏய் கண்மணி, சொந்த தங்கச்சியவே காலி பண்ணுறதுக்கு நீ ஆள் அனுப்பியிருக்க, நீ நல்லவன் மாதிரி பேசுறியா? உன்னை விட எனக்கு தெரிஞ்சு மாறன் எவ்வளவோ நல்லவன். இந்த குடும்பத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட வன்றியே இல்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா, அவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், அவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. வீரா நேரா கண்மணியை பார்த்து, இங்கே பாரு கண்மணி, இனிமே மாறனை பழி வாங்குறேன், மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கைவிட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இனிமே நீ மாறனை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீன்னா அது அப்படியே நான் இடையில வர மாதிரி இருக்கும். உனக்கும் எனக்கும் தான் பகை அதிகரிக்கும். சொந்த அக்கா கூடயே நான் பகையாளியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறேன். நீ தான் தேவையில்லாம என்ன பகையாளியா மாத்துற அப்படின்னு. அப்ப கண்மணி நேரா வீரா கிட்ட, நீ என்னைக்கு அண்ணன் முக்கியம் இல்லை மாறன் முக்கியம் அப்படிங்கிறத நினைச்சியோ, அன்னைக்கே நான் எப்பவோ உன்னை அடியோட வெறுத்துட்டேன் வீரா. இங்க பாரு, இனிமே என் அண்ணனுக்காகவும் என் ராஜேஷ்காகவும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உன்னை மீறி தான் அந்த மாறனை பழி வாங்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா பேசுறாங்க நம்ம கண்மணி. இது எல்லாம் கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, நீ திருந்த மாட்டியல்ல, கடைசி வரைக்கும் திருந்த மாட்டியல்ல, இந்த வீட்டுக்குள்ள நீ நல்ல குடும்பத்தை நினைத்து ஹாப்பியா இருப்ப அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இப்படி நீ கண்ணிங்கோட கடைசி வரைக்கும் இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல பாடத்தை கண்டிப்பா வழி நடத்துவேன். அக்காவை அடிச்சு தான் திருத்தணும் அப்படின்னா அடிச்சு திருத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் செம்ம காண்டில் இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணியும் வீராவும் தான். அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது. அந்த மாறனை மறுபடியும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை வெளுத்து வாங்கணும். அதுக்கு அந்த மாறன் மேல சாட்சி சொன்ன அந்த சாட்சி மறுபடியும் வந்துட்டு அந்த மாறன் தான் இப்படி பண்ணான் அப்படிங்கிறத அந்த சாட்சி சொல்லணும். அப்பதான் என்னால கோர்ட்டில் அவன் மேல தப்பு இருக்கிறத நிரூபிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த போலீஸ் வந்து நேராக அந்த சாட்சியை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அந்த சாட்சியை நம்ம வீரா எப்படி சமாதானப்படுத்தி மாறனை காப்பாற்ற போகிறாங்க. அப்புறம் அந்த வீராவுக்கும் அன்பழகனுக்கும் இன்னும் என்னெல்லாம் வந்துட்டு வாக்குவாதம் நடக்க போகுது, நம்ம கண்மணி இதை வந்து எப்படி சமாளிப்பாங்க, எப்படி நம்ம வீராவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை அந்த போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோ போடும் பொழுது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.